பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் கடவுளின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் தம்முடைய கிருபையை பொழிந்தருள்வாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து ஒரு அருமையான சம்பவத்தை இயேசுநாதர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். அதில் குறிப்பாக 28வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே நம்ம இப்படி படிக்கிறோம், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று இயேசுநாதர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் தாங்கள் விரும்புகிறபடி நடக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புகிறபடி எதுவும் நடப்பதில்லை. மனிதர்கள் நினைக்கிறது ஒன்று, நடப்பது இன்னொன்று. ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை சாதிக்க முடியாமல் போய்விடுகிறது. இப்படி பல சூழ்நிலைகள், பல நிகழ்வுகளை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வேத வசனத்திலே ஒரு கானானிய நாட்டு பெண், அவள் ஒரு யூத பெண் அல்ல, கானானிய நாட்டு பெண். அதாவது இந்த யூத வம்சத்திலே வந்து மெய்க்கடவுளை அறிந்து கொள்ளாத ஒரு மகள், கானானிய நாட்டு பெண். இந்த பெண்ணுக்குத்தான் இயேசுநாதர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பெண்மணியினுடைய வாழ்விலே இயேசுநாதர் அவளுடைய விசுவாசத்தை பெரியது என்று காண்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதை நாம் சிந்திப்பது நமக்கு நலமாயிருக்கும். இயேசுநாதர் இந்த வழியாய் போகிறார். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு இயேசுநாதர் போகிறார். அந்த திசைகளில் குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுநாதரிடத்திலே வந்து அவரை பார்த்து கேட்டாள், தாவீதின் குமாரனே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கேட்கிறாள். இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்ட விதம் எப்படி என்பதை நாம் சிந்தித்தால், இந்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் இயேசுநாதரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. இந்த ஆண்டவரை, இந்த இயேசுவை அவள் தெய்வமாக கொள்ளவில்லை. கானானியர்களுடைய தெய்வம் வேறு. ஆனால் இந்த பெண் இயேசுநாதரிடத்திலே வந்து அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே. அந்த ஆண்டவரே என்று சொல்லுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. மை லார்ட், மை லார்ட். அப்படியானால் என்னை ஆண்டு கொள்ளுகிறவரே, என்னை ஆளுகிறவரே, அல்லது இந்த உலகை ஆளுகிறவரே, இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். மை லார்ட், என் ஆண்டவரே,
இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாளைக்கு பின்பு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். குறிப்பாக தோமாவுக்கு இயேசுநாதர் காட்சி கொடுத்த போது அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, மை லார்ட். இங்கே இந்த பெண் இயேசுநாதரை பார்த்து அவள் கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அவள் கூப்பிடுகிறதை நாம் இங்கே கண்டு கொள்ளுகிறோம். இவள் ஒருவேளை இயேசுநாதரை குறித்து கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆகவேதான் தாவீதின் குமாரனே என்று சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்படியானால் இயேசுநாதரை குறித்து கேள்விப்பட்டவள் இயேசுநாதரிடத்திலே வந்து அவரை கூப்பிடுகிறாள். பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிற போது அவரை கூப்பிட்டு தப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுநாதரை பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிட்டவர்கள் அல்லது இயேசுவே என்று கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள் அல்லது விடுதலை பெற்றார்கள் அல்லது ரட்சிப்பை கண்டுகொண்டார்கள். கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய துன்ப வேளைகளில், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை கூப்பிட தவறிவிடுகிறோம். எதையோ பார்க்கிறோம், மருத்துவமனையை ஓடுகிறோம், மருத்துவரை நாடுகிறோம், பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்களை, ஸ்பெஷலிஸ்டுகளை நாம் சந்திக்கிறோம், அதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் மெய் விடுதலை கொடுக்கிற மெய் இரட்சகராகிய இயேசுவை நாம் கூப்பிட பல வேளைகளில் மறந்து விடுகிறோம் அல்லது தவறி விடுகிறோம். நெருக்கம் வருகிற போது, துன்பம் வருகிற போது, வேதனை வருகிற போது, பிரச்சனை வருகிற போது இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் தருகிற ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவர் என்று நாம் வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். சங்கீதக்காரன் இதை அடிக்கடி சொல்லுகிறார். 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதத்திலே சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. 65வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் படித்து பார்த்தால், ஜெபத்தை கேட்கிறவரே என்ற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே என்ற வார்த்தை. அப்படியானால் ஆண்டவரை கூப்பிடுகிற போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். ஒரு பாடலின் வரிகள் இப்படி நமக்கு சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே.
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அவள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாள். நம்முடைய துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், கஷ்டத்தில், நெருக்கத்தில், பாடுகளில் ஆண்டவரை கூப்பிட நாம் மறக்கக்கூடாது. அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அறிவிப்பார் நமக்கு அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரை அற்புதங்கள். ஆமன். அவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த பெண், கானானிய பெண், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். ஒரு கானானிய பெண், ஒரு பிற மதத்தை சார்ந்தவள். அவள் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டது ஆண்டவரின் பார்வையில் அது பெரிதாயிருந்தது. அவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. இரண்டாவது, இந்த பெண் செய்த இன்னொரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை அவள் பணிந்தாள். 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்போ இவள் பணிந்து கொண்ட சூழ்நிலையை கொஞ்சம் நாம் அறிய வேண்டும். இயேசுநாதர் இந்த பெண் கூப்பிட்ட போது பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று 23வது வசனம் நமக்கு சொல்கிறது. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசுநாதருடைய லட்சியம், இயேசுநாதருடைய கோல், அவர் சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. That was his goal. அந்த லக்கிலே அவர் சரியாய் போகிறார். இப்ப சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, ஏதாவது நீ பதில் சொல்லும், இவள் ஓயாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள், பின்தொடர்ந்து வருகிறாள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்திலே தான் இந்த பெண் செய்த காரியம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஒருவேளை நான் எண்ணுகிறேன், இந்த பணிதல் என்றால் சாஷ்டாங்கமாய் விழுதல். பணிதல் என்பது சாஷ்டாங்கமாய், அதாவது அது ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளம். பணிந்து கொள்ளுதல். என்னிலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் இயலாது ஆண்டவரே, உம்மால் கூடும், நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன், நம்பியிருக்கிறேன் என்று அர்ப்பணிப்பதற்கு ஒரு அடையாளம்தான் பணிந்து கொள்ளுதல். இந்த பெண் கூப்பிட்டது மட்டுமல்ல, தனக்கு பதில் கிடையாமல் போனவுடனே அவள் துவண்டு போகவில்லை, அல்லது முறுமுறுத்து பின்வாங்கி போகவில்லை. இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா என்று அங்கலாய்த்து போகவில்லை. விடாமல் முயற்சி செய்கிறாள். கூப்பிட்டவள் இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பு சாஷ்டாங்கமாய் தன்னை அர்ப்பணித்து விட்டாள்.
ஐ கான்ட் டூ எனிதிங் லார்ட். என்னால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே. அவரை பணிந்து கொண்டாள், பணிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் நாம் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறோம், ஒன்றும் நடைபெறவில்லை என்றால் அப்படியே விட்டு விட்டு போய்விடுகிறோம். சில நேரங்களில் நாம் கேள்வி கேட்கிறோம், கடவுளுக்கு கண்ணில்லையா என்று கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று பிதற்றுகிறோம், முறுமுறுக்கிறோம், அவிசுவாசம் கொள்ளுகிறோம். ஏன் சில வேளைகளில், சில தருணங்களில் ஆண்டவரை விட்டே தூரம் போய்விடுகிறோம், தூரம் போய்விடுகிறோம். இந்த ஆண்டவரும் எனக்கு கை கொடுக்கவில்லையே, என் ஜெபத்தை அவர் கேட்கவில்லையே என்ற அங்கலாய்ப்போடு பின்மாறி போய்விடுகிறோம். ஆனால் இந்த கானானிய பெண் செய்தது நமக்கெல்லாம் ஒரு பாடம். இந்த கானானிய பெண் செய்தது என்ன? கூப்பிட்டாள், ஒரு பதிலும் வரல. ஒரு படி தாண்டி அவள் தன்னை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் இயேசுநாதரை பணிந்து கொண்டாள், பணிந்து கொண்டாள். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு உதவி இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்பதற்கு அடையாளமான ஒன்று அது. எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். 100க்கு அதிபதி இயேசுநாதரை பணிந்து கொண்டாள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு தொழுநோயாளி இயேசுநாதருக்கு முன்பு வந்து அவரை பணிந்து என்று வேதவசனம் சொல்கிறது. அவரை பணிந்து கொண்டான். அப்படியானால் ஆண்டவருக்கு முன் பணிதல் என்பது நமக்கு ஆசிகளை நமக்கு கொண்டு வருகிற ஒன்று. ஒரு பாடலாசிரியர் கீர்த்தனை பாடல்களிலே அவர் இப்படி பாடுகிறார்: என் ஐயா, தினமுனை நம்பி நான் இருப்பதறியாயோ, மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ, மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ, அன்ன இடத்தில் என்னை உருவதாய் வகுத்தவா, கிறிஸ்தையா எனதையா, அருள் செய்யாதது மெய்யா, இது என்னையா, தினமுனை நம்பி நான் இருப்பதறியாயோ, மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ, மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ. என்னையா, தினமும் நான் உம்மைத்தானே நம்பி இருக்கிறேன், நீர் அறியீரா என்று கேட்டு இந்த பாடலிலே பாடுகிறார். அப்போ ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். கானானிய பெண்ணுடைய வாழ்வில் ஆண்டவரை அவள் பணிந்து கொண்ட போது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது அவள் செய்த காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நம்பினாள், விசுவாசித்தாள். 27வது வசனம்
இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இப்ப இயேசுநாதர் அவளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பம் இது நாய்க்குட்டிகளுக்கு உரியதல்ல என்று அவர் சொன்ன உடனே அவள் கோபப்படலை. அவள் சொல்லுகிறாள், அது நீர் சொல்லுவது உண்மைதான் ஆண்டவரே, மெய்தான். ஆனால் ஒன்று, எஜமான் சாப்பிடும்போது மேஜையிலிருந்து சில துணிக்கைகள் விழும், எச்சில் என்று அதற்கு பெயர் சொல்லுவோம். அதை பிள்ளைகள் சாப்பிட மாட்டார்கள் அல்லவா? அந்த எச்சிலை நாய்க்குட்டிகள் தானே சாப்பிடும். அப்படியானால் அவளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது பாருங்கள். மேஜையிலிருந்து விழுகிற அந்த எச்சிலாவது எனக்கு கிடைக்காத ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் சாப்பிடுகிற அந்த எச்சில் அதாகிலும் கிடைக்கும் அல்லவா நாய்க்குட்டிகளுக்கு, எனக்கு அது போதும். இந்த விசுவாசத்தை இயேசு கண்டார். அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவரை கூப்பிட்டாள், ஆண்டவரை பணிந்தாள். இப்ப ஆண்டவரை முழுமையாக நம்புகிறாள், விசுவாசித்தாள். அதாவது முழுமையாக நம்புகிறாள். இவரை தவிர வேறு எவராலும் இது முடியாது. அப்படி ஒரு முழுமையான நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்துவிட்டது. வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியில் என படிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே லாசருவின் சகோதரியினிடத்திலே இயேசுநாதர் கேட்கிறார் ஒரு கேள்வி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ நம்பினால், if you believe, நீ நம்பினால், you shall see the glory of Lord, நீ கடவுளின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன படிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படியானால் விசுவாசிக்கிறவன் அழிந்து போகான், அவன் அவன் நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அவன் கண்டுகொள்ளுவான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படியானால் விசுவாசம் நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை கொண்டு வரும், ஒரு வெற்றியை கொண்டு வரும். இந்த கானானிய பெண்ணுடைய வாழ்விலே அவள் நம்பின நம்பிக்கை அவளுக்குள் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது. அவள் எதற்காய் ஆண்டவரிடத்தில் வேண்டினாள்? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் ஆண்டவரை கூப்பிட்டாள். இப்ப இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. வசனம் சொல்லுகிறது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள்,
பிசாசின் பிடியில் இருந்த அந்த மகள் அசுத்தாவியின் போராட்டத்தினால் அலைக்கழிக்கப்பட்டு வேதனையுற்றிருந்த அந்த மகள் அந்நேரமே என்றால் இந்த பெண் கூப்பிட்டு ஆண்டவரை பணிந்து அவரை விசுவாசித்தாளே, முழுமையாக அவரை நம்பினாளே, அப்பொழுது அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள், சொஸ்தமானாள், விடுதலையானாள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் நம்பிக்கை முழுமையடையட்டும். முழுமையான நம்பிக்கை உங்களுக்குள் வருமானால் அது உங்கள் வாழ்விலே ஒரு ஜெயத்தை கொண்டு வரும், ஒரு வெற்றியை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அரைகுறையான விசுவாசம் அல்ல, அரைகுறையான நம்பிக்கை அல்ல, ஒரு முழுமையான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம். இந்த பெண் ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிட்டாள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அதாவது வரப்போகிற மேசியாவே. அவள் அப்படி அழைக்கிறாள். ஆண்டவரே, வரப்போகிற மேசியாவே, எனக்கு இறங்கும். எவ்வளவு உறுதியாய் ஆண்டவரை நம்பி அந்த பெண் கூப்பிட்டிருக்கிறாள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது? நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்தினால் மெய்யாகவே நீங்கள் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துங்கள். அது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், அது உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்யும். விசுவாசம். இயேசு எனக்காய் இந்த உலகத்தில் வந்தார், இயேசு எனக்காய் சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், இயேசு எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள் ஆண்டவர் ஒரு அற்புதமான கிரியையை அவர் செய்கிறார். நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா? நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தம் என்றால் ஆண்டவர் உங்களை குணமாக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் வாழ்விலே நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்து ஆண்டவரை கூப்பிடுவோம். இயேசுவே கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே கூப்பிடுங்க, அவரை பணிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துங்கள், இன்னும் ஆழப்படுத்துங்கள். முழுமையாய் அவரை நம்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். உன்னை அல்லாமல் பின்னை வேறெனக்கு உதவி இல்லையே, எனதுற்ற ஜனமும் சுற்ற தோர்களும் உரிமை இல்லையே. பின் எவரிடம் போவேன் சொல், அது பெரிய தொல்லையே. பேசும் விசுவாசம் வளர் நேச கதிர் வீச அருள் என்னையா. தினம் உனை நம்பி நான் இருப்பதறியாயோ. மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ. மனதேங்கும் என் கலி நீங்கும் படினல் பாங்கு புரியாயோ. ஆண்டவரே, உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற உமது ஜனத்தை ஆசீர்வதியும். அவர்கள் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி அனுக்கிரகம் செய்யும்.
நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.